அதான் சித்தி எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் இந்த கல்யாணம் நடந்துரும் எல்லாருக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை வந்துரும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. அக்கா கடைசி நிமிஷத்துல மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு சித்தி. நான் எவ்வளவு தெரியுமா ட்ரை பண்றேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். நீங்க தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க. இந்த சொத்தை சீக்கிரமா வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு என் வேலையை முடிச்சுட்டு நானும் கிளம்பலான்னு பாக்குறேன். என்னால முடியலையே சித்தி. யாராவது பூந்து கெடுத்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. இந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வந்துடும் நினைச்சேன். ஆனா அக்கா மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்னதுனால என் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையே இப்ப போச்சு. ஆமா சித்தி, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன் நிஜமாலே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நல்லா வச்சு பார்த்துருப்பான். ஆனா அக்கா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான் மனசுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு சித்தி. இல்ல சித்தி, அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்து சீக்கிரமா கட்டி கொடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். அதான் எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல சித்தி. அதனாலதான் என் ஃப்ரெண்ட மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்தேன். அவனை பிடிக்கலன்னு இப்ப சொல்லிட்டாங்க. திடீர்னு எப்படி என்ன ஒரு மாப்பிள்ளைய நான் பார்க்க முடியும் சொல்லுங்க. இல்ல சித்தி, அதெல்லாம் பார்த்து சொன்னா தரகர் பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும். நான் பார்த்து சொன்ன மாதிரி வராதுல்ல சித்தி. இல்ல சித்தி, மாப்பிள்ளைய நானே பார்த்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி தரகர் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருக்காங்களா? என்ன சித்தி சொல்றீங்க? இந்த ஊருக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு யாரையும் தெரியாதா? சரி சித்தி, யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி சித்தி, ஆனா தரகருக்கு காசுலாம் கொடுக்கணும்ல. சரி சித்தி. வசதியான குடும்பமா முக்கியம் இல்ல சித்தி. அக்கா மனச புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன் தான் தேவை. ஏன்னா அக்கா என் ஃப்ரெண்டு கிட்ட 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் ஒழுங்கா பதில் சொல்லலங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க சித்தி. ஆமா சித்தி, வசதியான இடத்து பையனா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவான் அவனே. இல்ல சித்தி, கஷ்டப்பட்ட பையன் பாக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல பையனா பாக்கணும், அவ்வளவுதான். அக்கா எப்படியும் சினிமால எல்லாம் நடிக்க போறது இல்ல. சும்மா அவங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் ஒழுங்கா சொன்னா போதும். ஆமா சித்தி, அந்த பையன்கிட்ட நம்ம முன்னுக்குட்டியே இந்த ஆன்சர்லாம் சொல்லி கொடுத்துடலாம். அப்பதான் அக்கா கொஸ்டின் கேட்கும் போதும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவான். இதுக்கு யார் செட் ஆகுறாங்கன்னு பார்த்து அந்த பையனை மாப்பிள்ளையா பாருங்க. சரி சித்தி, அக்கா கல்யாணம் முடிஞ்சாதான் எனக்கு என்னமோ நல்லது நடக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த வீட்டுல எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டுல, அக்காக்கு மட்டும் தான் கல்யாணம் முடியல. அதனாலதான் அம்மா சொத்தை யார் பேருக்கு எழுதி வைக்கிறதுன்னு என்ன யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்தை மாத்தி எழுதிருவாங்க. சரி சித்தி. ஏத்தே நான் பாட்டுக்கு யாருமே வரலன்னு சவுண்டா பேசிட்டு இருந்தேன். இவர் ஒருவேளை கேட்டுட்டாரோ? போச்சு போச்சு. ஏத்தே என்னத்தே 2 பேரும் ரொம்ப நேரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிய? சும்மாவா? நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் வாரேன். ரொம்ப சீரியஸா ஏதோ பேசின மாதிரி தெரிஞ்சுது. எத்தை கேட்கலாமேன்னு தான் வந்தேன். அதான் கேட்டுட்டு இருக்கேன் தேய்.
சொல்லுங்க தே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மர்மோனே. சூர்யா உங்க குழந்தைகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தான்ல. அந்த மாப்பிள்ளைய அஞ்சலி பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என்னது? என் மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஆமா மர்மோனே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதோ? தெரியாது தே, நான் இப்பதான் வாரேன். அப்படியா? செல்லம்மாவை பார்த்து நீங்களும் வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். நீங்க இப்பதான் வாரீங்களோ? ஆமா தே, மாப்பிள்ள பார்க்க வராவே பிரியாணிலாம் இருக்கு வாங்கன்னு செல்லம்மா சொன்னா, அதான் வந்தேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றிய? ஆமா மர்மோனே, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாருக்கும் மாப்பிள்ளை பையனை பிடிச்சிக்கிட்டு நான் அஞ்சலி பிள்ளை தான் வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அந்த பையனும் பாவம் மழவாடி போய் வீட்டுக்கு போயிட்டான். சூர்யாவோட ஃப்ரெண்டு தான் அந்த பையன். அதான் சூர்யா ரொம்ப வார்த்தைப்பட்டுக்கிட்டு இருக்கானா. நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா? மாப்பிள்ளை வருத்தப்படாதயா, நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத. இப்ப என்ன, நீ பார்த்த மாப்பிள்ளைய அஞ்சலி கட்டிக்கிடணும் அவ்வளவுதானே? நான் போய் சொல்றேன். இல்ல மச்சான் வேண்டாம். நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது மச்சான். நான் எதுக்குயா இருக்கேன்? என் மாப்பிள்ளை நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க, அத வேண்டான்னு சொல்லலாமா? அப்படி சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? யாருக்கும் கிடையாது. நான் பாத்துக்கிறேயா, இந்த கல்யாணம் நடக்கும். நான் போய் பேசுறேன். இல்ல மச்சான் சொன்ன கேளுங்க, வேண்டாம். சும்மா இருயா. உன் மகன் எப்படி வாடி இருக்கு, இதுக்கு மேல இது உன் பிரச்சனை இல்லை, ஏன் பிரச்சனை. நீ மாப்பிள்ளைய வர சொல்லு தாலியோட. நாளைக்கே கல்யாணம். இப்பவே நான் பேசுறேன். சித்தி என்னது இது? இவரால தேவையில்லாத பிரச்சனை ஆயிர போகுது. ஐயோ சூர்யா, அவனே ஒரு குடிகார பையன். அவன் சொல்றதெல்லாம் அந்த வீட்ல ஏடுபடவே படாது. சும்மா குய்யாமியான்னு கத்திக்கிட்டே கடக்க வேண்டியதான். அவன் சொல்லியதெல்லாம் யாருமே காதலே வாங்க மாட்டாங்கப்பா. நீ அதை போட்டு நினைச்சிட்டு கிடக்காதே. இல்ல சித்தி, நான் சொன்னேன்னு ஏதாவது போய் சொல்லி தொலைச்சிட போறாரு. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோட விடுங்கம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே சொன்னா இப்ப என்ன ஆயிர போகுது? அக்கா கொஞ்சமாவது யோசிப்பாவே. இந்த குடிகாரன் சொல்லியாதே ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாப்போம். வேண்டாம் சித்தி, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிர போகுது, கொஞ்சம் பின்னாடி போங்களேன். என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டையா, இப்போதைக்கு அந்த பக்கம் போக வேண்டாம். பிறகு நம்ம தான் சொல்லி கொடுத்தோம்னு சொல்லுவான். அவனே வளரிட்டு கிடந்தா அவனே ஏதோ வளரியான்னு நினைச்சுக்கிடுவாவே. செல்லம்மாலாம் அவனை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. அவளே மதிக்கலன்னா அந்த வீட்ல யார் மதிப்பா சொல்லு? அவன் கத்திக்கிட்டே இருந்தாலும் பாட்ட விடு. சரி சித்தி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா மாப்பிள்ளைய பாருங்க, அப்பதான் அஞ்சலி அக்கா கல்யாணம் முடிக்க முடியும். இந்த சொத்தும் உங்க பேருக்கு வரும். சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன். சரி சித்தி. நான் வீட்டுக்கு போயிட்டு பிறகு வாரேன்யா. சரி சித்தி. இவங்களே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாப்பிள்ளை பார்க்குற வேலையும் நம்மளுக்கு இல்லை. எப்படி மாப்பிள்ளை பார்க்குறேன்னு தெரியாம தான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன். அது செட் ஆகாம போச்சு. இப்போ சித்தி எப்படியும் கரெக்டான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தந்துருவாங்க. அடுத்து அஞ்சலி அக்கா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஏமா என்னப்பா சுவாதிக்கிறியா? பாட்டு தரட்டுமா? அம்மா இன்னைக்கு புளி குழம்பு வச்சிருக்கேன். மா பேரவு சாப்பிட்டியே? ஆமா, தோட்டத்துல என்ன இன்னைக்கு யாரையுமே காணோம். யாரையுமே காணுமா? வேலை தெரியவியெல்லாம் வந்திருப்பாங்களேப்பா. அவியெல்லாம் இருக்காவ. இந்த தோட்டத்து வீட்டுல யாரையுமே காணோம். அப்புறம் 2 பொண்ணுங்க வருமே, அதுங்களையும் காணோம். அந்த அண்ணன் வழியும் காணோம். அதான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த அஞ்சலி பிள்ளை இருக்குல்ல, அன்னைக்கு கூட வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாளே. ஆமா, அந்த பிள்ளைக்கு என்ன? அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களையா. என்னது? மாப்பிள்ளையா? ஆமாப்பா, மாப்பிள்ளை பார்த்தாச்சா. இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வீட்டுக்கு வரதா சொன்னாவே. அதனாலதான்ப்பா அவி யாருமே தோட்டத்துக்கு வரல. வேலைக்கு ஆட்கள்லாம் வந்திருக்கோம். அம்மா, அதுக்குள்ள என்ன அவசரம்? எதுக்குப்பா? இல்லம்மா, பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருந்தது. எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் முடிக்காவ? சின்ன பிள்ளைலாம் இல்லப்பா, பெரிய பிள்ளைதான். கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசுதான். அவிய வீட்டுக்கு தெரியாததா நம்மளுக்கு தெரியும். இல்லம்மா, நான் என்னென்னமோ நினைச்சேன். என்னப்பா நினைச்சா? ஒன்னும் இல்லம்மா. சரி, சோறு போட்டு தரட்டா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். ஏன்பா? நான் பேரவு சாப்பிடி. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பி. என்னப்பா இப்படி சொல்லியா திடுதுப்புனே? நான் என்ன ஒரு 10 நாள் இருப்பான்ல நினைச்சேன். இல்லம்மா, நாளைக்கு கிளம்புறேன். சரி
என் முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடு போகிறாய் போய் நீயும் வாழடி. என் முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடோ போகிறாய் போய் நீயும் வாழடி. வலி இருந்தும் சோகம் இல்லை, உன்மேல் துடி கோபம் இல்லை. பெண்ணே நீ இல்லை என்றால் எதிர்காலம் தூரம் இல்லை. முன்னாள் காதலி, முன்னாள் காதலி. கண்டிப்பா என் அஞ்சலிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இருக்காது. அவளுக்கு என்னையே தான் பிடிக்கும். அதனாலதான் என் கூட அவ டூயட்லாம் ஆடுனா. அதை பார்த்துட்டு தான் கோவத்துல திடீர்னு அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாவன்னு நினைக்கேன். அஞ்சலி, அஞ்சலி, புஷ்பாஞ்சலி. மனசுக்குள்ள என்னென்னமோ கற்பனை கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் இப்படி தவிடுபடி ஆக்கிட்டாவல. இனி அஞ்சலி எனக்கு கிடைப்பாளா? என் காதல் அவகிட்ட நான் சொல்லவே இல்லை. சொல்லாத காதல் சொர்க்கத்துல கூட சேராது பாவ. அப்போ எங்க காதல் சொர்க்கத்துல கூட சேராதா? அஞ்சலி, அஞ்சலி, செல்லம்மா இங்க வாமா. இவ்வளவு நேரமா வரதுக்கு நீ போன பின்னாடியே வரேன்னு சொன்னீங்க. நானும் வருவியன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு லேட்டா வந்திருக்கிய. சாப்பிடுறீங்களா? சாப்பாடுலாம் இருக்கட்டும். இந்த வீட்ல என்ன நடக்குது? என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீ எதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதை கேக்குறிய? உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வரவன் தானே சொல்லி நீ வர சொன்னா. ஆமா, அதுதான் வர சொன்னேன். இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரியா? கேட்டதுக்கு பதில். நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். அதெல்லாம் பிறவு பாப்போம். நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்ன? உன் தங்கச்சி என் மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாலாமே. மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளையா? ஆமா, உன் தம்பி எனக்கு யாரு? மாப்பிள்ள. அதான் நானும் சொல்றேன், மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ள. ஷோ கடவுளே, யாருக்கவே நான் தலைவலியில இருக்கேன். நீங்க வேற டென்ஷன் ஆக்காதங்க. சாப்பிடுறீங்களா? நான் கேட்டதுக்கு பதில் வரல. உன் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என் மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்னா? அவளுக்கு பிடிக்கல. பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள வரும்போது கல்யாணம் பண்ணிடுவா. அவளை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு எங்க அம்மா சொல்லிட்டாவே. அதனால இந்த விஷயத்தை பத்தி கூட யாருமே அவட்ட போய் கேட்கவே இல்லை. அவிய சொல்லிட்டா நான் கேட்காம விட்டுருவேனா? என் மாப்பிள்ள நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கான். அவன் வேதனைப்படுறத என்னால பார்க்க முடியல. எப்படி என் மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லலாம்? உங்களை கூட தான் எனக்கு பிடிக்கல. நான் என்ன வெளியவா சொல்லிட்டு இருக்கேன்? என்னது பிடிக்கலையா? ஆமா, இந்த மாதிரி குடிச்சு தெரியாதெல்லாம் எனக்கு கூட தான் பிடிக்கல. தேவையில்லாத பேச்சு எனக்கு பிடிக்கல. சொல்ல குட்டி, அதான் நான் மாறிட்டல்லம்மா. இப்ப கூட குடிச்சிருப்பீங்களோனே சந்தேகமா தான் இருக்கு. சீ சீ சீ, குடி குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். சரிதான். ஆமாம்மா, அதுதான் சரி. அந்த டிஸ்க்ளைமரோட வாழ்றவன் நானு. எனக்கு நானே அந்த டிஸ்க்ளைமரை போட்டுக்கிறேன். ரொம்ப அவசியம். ஆமா, அவசியம்தான், அவசியம்தான். சரி சொல்லு, உன் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்னா? மாப்பிள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா மாப்பிள்ள பார்த்துருக்கான். அவன் எங்க கஷ்டப்பட்டு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கான். சரி, என் மாப்பிள்ள பார்த்துருக்கான். அந்த மாப்பிள்ளைய எப்படி பிடிக்கலன்னு சொல்லலாம்? என்ன காரணத்துக்காக பிடிக்கலன்னு சொன்னா உன் தங்கச்சி? வா, இப்பயே போய் கேப்போம். சும்மா இருங்க, இத பத்தி யாரும் கேட்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாவே. நோ நோ நோ, கேட்டே ஆகணும். இந்த வீட்டுக்குள்ள கலவரம் வெடிக்கணும். வாய மூடி சும்மா இருங்க. தப்பு 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 தப்பு. எல்லாரும் மாதிரி என்னால வாய மூடிட்டு இருக்க முடியாது. வாச்சலும், உன் தங்கச்சி வாயிலே 2 மிதி மிதி. அவ கழுத்திலே 2 கும்மாங்குத்து விடு. இந்த கல்யாணத்துக்கு அவளை சம்மதிக்க வைக்கணும். இந்த சின்ன பிரச்சனைய பெருசாக்குவோம். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். மாப்பிள்ள பார்த்த மாப்பிள்ளைக்கு அவளை கட்டி கொடுத்தே ஆகணும். வாய மூடிட்டு நீங்க இப்ப சும்மா இல்ல. உங்களை தான் 2 மிதி மிதிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் பாத்துக்கிடுங்க.
செல்ல குட்டி. சோறு வேணும்னா வாங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு இருந்தாலும் போடுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசியே நான் சொன்னதான் நடக்க சொல்லிவிட்டேன்.